சரி, ஓகே. அப்ப நம்ம இங்க ஒரு தியரம் பார்க்க போறோம். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நான் எழுதி போடுறேன். let f1 f2 dot 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 fn are n minus 1 times differentiable function if f1 f2 dot dot of fn are linearly dependent, then w of f1 f2 dot 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 fn. நான் இங்க டொமைன் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகேவா? இதோட ப்ரூஃப் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கான்ட்ரா பாசிட்டிவ், இந்த தியரத்தோட கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். அதான் கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா? சரி, ஓகே. இப்ப P implies Q ஓட கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? நெகேஷன் ஆஃப் Q implies நெகேஷன் ஆஃப் P. இது வந்து if and only if. இது ட்ரூனா இது ட்ரூ, இது ஃபால்ஸ்னா இதுவும் ஃபால்ஸ். ஓகேவா? அப்ப இந்த தியரம் வந்து ட்ரூ. ஓகேவா? அப்ப இதோட கான்ட்ரா பாசிட்டிவும் என்னவா இருக்கும்? ட்ரூவா தான் இருக்கணும். ஓகேவா? சோ சரி, அப்ப இதுல P ஸ்டேட்மெண்ட் என்னது? f1 f2 dot 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 fn are linearly dependent on a comma b. இதுதான் P ஸ்டேட்மெண்ட். Q ஸ்டேட்மெண்ட் யாரு? equal to 0 for all x belongs to a comma b. இப்ப இதோடைய இந்த Q ஸ்டேட்மெண்டோட நெகேஷன் என்ன? தப்பு. for allக்கு வந்து there exists வரணும்ல. அப்ப there exists a x naught belongs to a comma b such that Wronskian of f1 f2 dot 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 fn of x naught not equal to 0, then f1 f2 dot 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 up to fn are linearly dependent. Okay. Linearly independent on டொமைன் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா அங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு ட்ரூ தான் வரும். நான் சும்மா ஒரு இன்டர்வல் போட்டிருக்கேன், அந்த இடத்துல எந்த டி போட்டாலும் இது ட்ரூ தான் வரும். ஓகேவா? ஓகேவா? நீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரான்ஸ்கி நான் ஜீரோவா இருந்தா லீனியர்லி டிபெண்டன்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வருது. ஓகேவா? சரி,
இது புரியுதா? கான்ட்ரா கான்ஸ்டிடியூட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த இதுல வந்து எஃப்என்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்லாம் தேவையில்ல. இது ஆல்வேஸ் ட்ரூ. நீங்க இது வந்து ஆல்வேஸ் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆனா இது ரிவர்ஸ்ல போகணும்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அதாவது ரான்ஸ்கேன் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது லீனியர்லி டிபெண்டன்ட்லாம் சொல்லிட முடியாது. ஓகேவா? ஆனா எப்போ சொல்லலாம்னா இந்த F1 F2 டாட் 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 Fn இவன்லாம் வந்து ஒரு லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கிற பட்சத்துல இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவா இருக்கும். இப்போதைக்கு கான்வர்ஸ் வந்து இதுக்கு ட்ரூவா இருக்காது. ஓகேவா? இது வந்து கான்ட்ரா கான்ஸ்டிடியூட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மேல இருக்க ஸ்டேட்மெண்டோடைய ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? மேல இருக்க வெர்ஷனோடைய ஈக்குவலன்ட் வெர்ஷன். ஓகேவா? சரி, நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூஃப் ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து டிட்டர்மினன்ட்டோட ஒரு சில ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா போதுமானது. ஓகேவா? டிட்டர்மினன்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் ஞாபகம் இருக்கா? சரி, டிட்டர்மினன்ட் ஒரு நிமிஷம் இருங்க. டிட்டர்மினன்ட் V1 நான் விஐஸ்லாம் யாருன்னு எழுதிக்கிறேன். விஐஸ் வந்து A1 A2 டாட் 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 AN. ஓகேவா? ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி மேட்ரிசஸ்ல போடும்போது எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் காட்டும் போது எனக்கு கொஞ்சம் இஷ்யூ வரும். ஓகேவா? இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் V1 V2 டாட் 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 VN இவனை இப்படி நோட்டேட் பண்றேன். ஓகே, நான் விஐஸ்லாம் போட்டா அவனை வந்து இது மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு காலம் வெக்டார். ஓகேவா? இவனுக்கு என்ன அர்த்தம்னா A1 1 A1 2 A3 1 டாட் 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 அப் டு AN 1. அதே போல A2 1 A2 2 A3 2 டாட் 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 அப் டு N2. அதே போல வந்து சாரி 1 N A2 N டாட் 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 ஓகேவா? நான் இத வந்து வெக்டார் ஃபார்மேட்ல இப்படி நோட்டேட் பண்றேன். ஓகேவா? இது வந்து என்னோட சிம்பிளிசிட்டிக்காக. ஓகேவா? நான் எப்பவுமே வந்து இந்த மேட்ரிசஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. அண்ட் வெக்டார்ல வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் தெரியும்ல. அதாவது இந்த வெக்டார் இப்ப ஏ பினா என்ன அர்த்தம்? ஆல்பா இன்டூ A1 A2 டாட் 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 AN. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆல்பா A1 ஆல்பா A2 டாட் 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 அப் டு ஆல்பா AN. இதுதான் அர்த்தம். இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். வெக்டார் ரெண்டு வெக்டார் அடிஷன் பண்றது உங்களுக்கு தெரியும்ல. ரெண்டு வெக்டார் எப்படி ஆட் பண்ணலாம்? V plus W சம் A1 A2 டாட் 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 AN பிளஸ் நான் இங்க வந்து B1 எழுதிக்கிறேன் VN. அப்ப இதோட அடிஷன் என்னது? A1 plus B1 A2 plus V2 டாட் 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 அப் டு AN plus VN. இதுதான் அடிஷனு மல்டிப்ளிகேஷன். இப்படிதான் நான் டிஃபைன் பண்றேன். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல அதுதான் எழுதி போட போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ரொம்ப லகுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிட்டர்மினன்ட்ல உங்களால ஒண்ணு பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? இந்த 2 4 3 5 இருந்துச்சுன்னா 2 into 1 2 into 2 3 5 இந்த 2 நம்மளால வெளியே கொண்டு வர முடியுமா? எடுத்துட்டு வர முடியாதா? இந்த மாதிரி பண்ண முடியுமா? சரி, இதோட டிட்டர்மினன்ட் என்ன? 10 minus
12 என்னது -2 இங்க என்ன வருது 5 - 6 -2 தானே வருது. சேமா தானே வருது. இது ஈக்குவல் இல்லைன்னு யாரோ சொன்னீங்க, அதனால சொல்றேன். சோ டிட்டர்மினன்ட்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு வந்து மல்டி லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, மல்டி லீனியர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியலனா கூட நான் எழுதி போடுறது மட்டும் பாருங்க. ஓகேவா? இதெல்லாமா எழுதிட்டு இருப்பீங்க, இருங்க. V1 V2 டாட் 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 அப் டு VIA plus WIA டாட் 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 VN. ஓகேவா? ஏய் கவனிங்கப்பா. ஆக்சுவலி நீங்க பாக்குற டிட்டர்மினன்ட் வந்து ஒரு மல்டி லீனியர் ஃபங்க்ஷன் வாங்க. என்னன்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்ல ஐத் காலத்துல மட்டும் நான் எப்படி எழுதிக்கிறேன், ஆல்பா VIA பிளஸ் பீட்டா WIA அந்த இது மட்டும் இருக்கும், மீதி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னா ஆல்பா V1 V2 டாட் 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 VIA டாட் 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 VN பிளஸ் பீட்டா V1 V2 டாட் 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 WIA டாட் 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 VN. இது ரெண்டும் ஈக்குவல். ஆக்சுவலி என்னன்னா இது வந்து எந்த கோஆர்டினேட்டர், அதாவது ஒரு கோஆர்டினேட்ல மட்டும் லீனியர் இருந்துச்சுன்னா அந்த இது மட்டும் நீங்க பிரிச்சுக்கலாம். இதுக்கு வந்து மல்டி லீனியர் ஃபங்க்ஷன் பேரு. ஓகேவா? டிட்டர்மினன்ட் வந்து ஒரு மல்டி லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா? நீங்க அந்த கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமானது. இப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க அப்படி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2x2 மேட்ரிசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஆல்பா A1 plus beta C1 alpha A2 plus beta C2 V1 V2. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2x2 மேட்ரிசஸ் போறேன். இப்ப இப்படி இருக்குன்னா இது யாருக்கு ஈக்குவலா இருப்பான், ஆல்பா A1 A2 B1 B2 plus beta அவ்வளவுதான். இது ரெண்டும் ஈக்குவல். இது வந்து இந்த கோஆர்டினேட்ல பாக்குறோம். அதுவே இங்க கொடுத்தாலும் இதுவும் ட்ரூ தான். இங்கவும் அந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன்ல கொடுத்தாலும், அதாவது எப்படின்னா A1 A2 alpha B1 plus beta C1 alpha B2 plus beta C2. இது வந்து யாருக்கு ஈக்குவலா இருப்பான்னா ஆல்பா A1 A2 B1 B2 plus A1 இந்த கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணனும். ஓகேவா? A1 A2 C1 C2. ஓகேவா? அப்ப எல்லா கோஆர்டினேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இதுல லீனியர் வந்துச்சுன்னா அந்த லீனியர் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். லீனியர் இது வந்து அதான் லீனியர் மாதிரி தானே இருக்கு, லீனியர் மேப் மாதிரி தானே இருக்கு. சோ டிட்டர்மினன்ட் வந்து ஒரு மல்டி லீனியர் ஃபங்க்ஷன் வாங்க, மல்டி லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? யாருக்காவது சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா? ஏன்னா இந்த ப்ரூஃப்ல நான் இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன். அதனால தான் உங்ககிட்ட இத நல்லா பார்க்க சொன்னேன். இது ஓகேவா? அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு காலம் சேமா வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் என்ன சொல்லுங்கயா? 0 அது தெரியும்ல.
அப்ப இந்த v1 v2 டாட் 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 இங்க ஏதோ ஒரு vi வருது. அடுத்தது வந்து டாட் 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 அகைன் ஒரு vi வருது vn. ஓகேவா? அப்ப டிட்டர்மினன்ட்ல ஒரு காலம் ஏதோ ரெண்டு காலம் வந்து சேமா இருக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட் வந்து என்னது? 0. டிட்டர்மினன்ட்ல ரெண்டு காலம் ஈக்குவலா இருந்தாலே என்ன அர்த்தம்? 0. ஓகேவா? இதெல்லாம் ஓகே தானே? இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லனாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, வேற ஏதாச்சும்? ஓகேவா? ப்ரூஃப் போலாம். நான் கான்ட்ரா கான்ஸ்டிடியூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அழிச்சிட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் என்னோட ப்ரூஃப் இருக்க போகுது. ஓகேவா? சரி, ஓகே. ப்ரூஃப் நல்லா கவனிங்க. அப்ப என்ன அசைன் பண்ணோம்? f1 f2 டாட் 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 fn ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஸ்கேலார் எக்ஸிஸ்ட் ஆகும், நாட் ஆல் 0. கரெக்டா? அப்ப there exist scalar ci's அப்ப இது லீனியர்லி டிபெண்டன்ட்னால என்னன்னா c1 f1 c2 f2 டாட் 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 அப் டு cn fn. ஆக்சுவலி இது வந்து x equal to 0 for all x belongs to a comma b. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி நான் ci வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் சம் I belongs to இல்ல வேணாம், வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனராலிட்டி இங்க போடுறது வந்து கொஞ்சம் இதுதான். இல்லனா ஓகேவா? ஏன் நம்மளால ஏன் அப்படி சூஸ் பண்ண முடியும்? ஒரு சிஐ நம்மளுக்கு கிடைக்கும் நான் ஜீரோவா இருக்கிற மாதிரி. ஏன் அப்படி நம்மளால சூஸ் பண்ண முடியும்? ஏன்னா லீனியர்லி டிபெண்டன்டோட டெஃபினிஷனே அதுதான். எல்லா சிஐஸும் வந்து ஜீரோவா இருக்காது. அப்ப ஏதோ ஒரு சிஐ நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நான் ஜீரோவா இருக்கும். ஓகேவா? அப்ப இதை வச்சுட்டு உங்களால இதை மட்டும் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? எதை சொல்ல முடியுமான்னு பார்க்கணும்னா சி ஐ ஆஃப் எக்ஸ் is equal to minus c1 by ci f1 of x minus c2 ci f2 of x dot 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 up to minus ci minus 1 divided by ci fi minus 1 of x minus ci plus 1 cia fi plus 1 of x dot 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 up to cn cia fn of x. இந்த ஃபார்மட்ல என்னால எழுத முடியுமா? இந்த ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஃபார்மட்ல எழுத முடியுமா? எழுத முடியுமா முடியாது? அது மட்டும் சொல்லுங்க. சரி, இது லீனியர் காம்பினேஷன் இருக்கா? இப்ப CIA அந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்தா மைனஸ் வந்துருமா? மைனஸ் C1 of x f1 of f of x minus C2 of x. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? CIA FI. CI என்ன அசியூம் பண்ணிட்டோம்? நான் ஜீரோ. அப்ப டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணா என்ன வரும்? C1 divided by CIA f1 of x. இந்த மாதிரி எழுதிக்க முடியுமா? ஓகேவா? யாருக்காச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா?
im ஓகேவா. நான் என்ன பண்றேன்னா take alpha j equal to minus c j divided by ci. ஓகேவா. for all j belongs to 1 dot 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 n remove. ஓகேவா. நான் என்ன பண்றேன்னா இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. ஓகேவா. அப்ப மைனஸ் ரொம்ப பெருசா இருக்கு எழுதுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் என்ன நேம் பண்ணிக்கிறேன், ஆல்பான்னு நேம் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னது ஆல்பா 1, இது வந்து என்னது ஆல்பா 2. அந்த மாதிரி நானே ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. யாருக்காச்சும் டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப மேல நான் அழிச்சிடலாமா? ஓகே தானே. அப்ப என்ன ஆகுதுன்னா CIA f of x equal to summation j equal to 1 to n, j வந்து not equal to IA, alpha j fj of x for all x belongs to a comma b. இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஓகேவா. இப்ப இத வச்சுக்கிட்டு take derivative. அப்ப f I of k x equal to summation j equal to 1 and j not equal to IA n alpha IA f I k of x. ஓகேவா. வேர் அந்த k வந்து belongs to 1 ல இருந்து n minus 1 வரை. இந்த மாதிரி எழுதிக்க முடியுமா? என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், fi dash of x equal to என்ன வரும், சமேஷன் இந்த இதுல போட்டுட்டு fj dash of x ன்னு வருமா. அதை வந்து திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், டபுள் டேஷ் வருமா. அப்ப இங்கதான் அப்ப kth டெரிவேட்டிவ் வரையும் நான் எடுக்கிறேன், டேக்கிங் kth டெரிவேட்டிவ். ஓகே. அப்ப போத் டைம் வந்து நான் வந்து என்ன பண்றேன், k டைம் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது இதுவும் என்னவா இருக்கும், சேமா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா. ஓகேவா. இப்ப இது வச்சுதான் நம்மளுக்கு வந்து விஷயமே இருக்கு. ஓகே. இத வச்சு என்ன விஷயம் இருக்கு, கீழே இருக்கிறத அழிச்சிடலாமா? ஓகே. ரான்ஸ்கேனுக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அது வந்து மல்டி லீனியர் அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. சொல்லுங்க, ஆன்லைன்ல ஏதாச்சும் டவுட்டா? ஆல்பா ஜே வந்து கான்ஸ்டன்ட் தானே சார்? ஆமா, ஆல்பா ஜேஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். நான் கீழே டிஃபைன் பண்ணல, ஆல்பா ஜேஸ் எல்லாமே வந்து CJ divided by CI, அந்த J வந்து நாட் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். ஓகே சார். இப்ப ரான்ஸ்கேன் பார்ப்போம். W of F1 F2 டாட் 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 Fn. இவன் யாரு, டிட்டர்மினன்ட் F1 dash, ஓ சாரி F1 dash F1 double dash டாட் டாட் டாட். நான் இது வரையும் எழுதலப்பா. F n minus 1. ஓகேவா. F2 dash டாட் 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 F2 n minus 1. ஓகேவா. அடுத்தது இங்க fi dash டாட் 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 fi n minus 1.
fn fn dash fn n minus 1 ஓகேவா? இது எழுதிக்கலாமா? இதுல இந்த fi வந்து என்னவா இருக்கும்? இதோட லீனியர் காம்பினேஷனா fi டேஷும் ஒவ்வொரு டெரிவேட்டிவும் என்னது சமேஷன்ல எழுதலாமா நம்மளால? அப்ப இத வந்து சமேஷன்ல மாத்தணும்னா நான் ஜஸ்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். நான் f1ல இருந்து எழுதுறேன். ஓகே, f1 டேஷ் டாட் 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 fn சாரி f1 n minus 1. அடுத்தது இந்த இடத்துல சமேஷன் இந்த fi-க்கு பதிலா நான் யாரை ரீப்ளேஸ் பண்றேன்னா இவனை ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? ஆல்பா ஜே fj கரெக்டா? இந்த j வந்து நாட் ஈக்குவல் டு i அண்ட் j வேரி ஆகுது. அந்த இடத்த நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து சமேஷன் j நாட் ஈக்குவல் டு ia ஆல்பா j fj டேஷ். ஓகேவா? அண்ட் சோ ஆன். கடைசியில வந்து ஓகே, மீதி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம என்ன பார்த்தோம், டிட்டர்மினன்ட் வந்து மல்டிலீனியர். அப்ப இந்த சம்மேஷனை நம்ம என்ன பண்ணலாம், வெளியே கொண்டு வரலாம்ல. அப்ப சம்மேஷன் j வந்து நாட் ஈக்குவல் டு ஐஏ. நான் வந்து இதுவே எழுதிக்கிறேன். j வந்து 1ல இருந்து n வரைய போகுது. j வந்து நாட் ஈக்குவல் டு ஐயா இருக்கணும். ஆல்பா ஐஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அந்த மல்டிலீனியர் பார்த்தோம்ல. சோ இந்த இடத்துல வந்து f1 dash dot 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 up to f1 n minus 1. ஓகேவா? இங்க என்ன வரும்னா fj dash and so on fj n minus 1. fn dash fn n minus 1. ஓகேவா? ஆனா இங்க பாருங்க, j வந்து என்னவா இருக்கு, j வந்து f1 இருக்கலாம், f2 இருக்கலாம், ஆனா ஐயா மட்டும் இருக்காது. ith கோஆர்டினேட்ல தானே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ரெண்டு காலம் உங்களுக்கு என்ன ஆகுது, சேமா வருதா? இப்ப இந்த இடத்துல j க்கு 1 கொடுத்தா என்ன வரும், f1ம் இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கும். j க்கு 2 கொடுத்தா இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஆனா j க்கு i கொடுக்க முடியாது, ஏன்னா ith காலத்துல தான் அவன் இருப்பான். ஓகேவா? அப்ப இவன் வந்து யாரு, சமேஷன் j equal to 1 to n j not equal to ia alpha ia into 0. அப்ப இவன் யாரு, 0. அப்ப ரான்ஸ்கேன் என்ன ஆகுது, 0 ஆகுது. hence the proof. புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து அந்த டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதுமானது. நீங்க ஈஸியா ப்ரூவ் பண்ணிக்கலாம். சார் அது எப்படி 0 ஆச்சுன்னு மட்டும் இந்த டைம் சொல்ல முடியும்? இந்த இடத்துல பாருங்களேன், இது இந்த j வந்து இந்த இதோட ஈக்குவலா இருக்கும். இப்ப j ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா f1ம் இந்த காலமும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்ப j க்கு 2 போட்டீங்கன்னா செகண்ட் காலமும் ith காலமும் உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ஓகே ஓகே. அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு காலம் ஈக்குவல்னால டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா இருக்காச்சு? ஓகேவா?
இந்த ப்ரூஃப் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் எனக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியல. இது ஓகே, ப்ரூஃப் புரிஞ்சுதா? ஏதாவது ஸ்டெப்ல உங்களுக்கு கனெக்ஷன் வரலன்னா சொல்லுங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு அந்த மாதிரி டவுட் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. வேற எதுவும் பண்ணல. நம்ம என்ன பண்ணோம், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் இது இன்னொரு வகையிலையும் ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா கொஞ்சம் வேணும். ஒரு மேட்ரிசஸ் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டார்ல ஜீரோ எடுத்தா அதோட டிட்டர்மினன்ட் ஜீரோன்னு தெரியுமா? v வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏவி வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இதான் ஹிண்ட். இது இல்ல, இந்த summation I equal to 1 to n CI fi வந்து equal to 0வா? டிரைவேட்டிவ் எடுத்தாலே எல்லா டிரைவேட்டிவும் என்ன ஆகும்? k equal to 0. அந்த k வந்து 1ல இருந்து n-1 வரையும் வேரி ஆகும். ஓகேவா? இப்ப இது ஒரு சிஸ்டமா? இது எப்படி பாத்துக்கலாம்னா f1 f1 dash dot 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 f1 n-1, அதே போல fn dash n-1. ஓகேவா? இவனோட c1 c2 dot 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 cn equal to 0. இவன் வந்து நான் ஜீரோ வெக்டார், லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னால நான் ஜீரோ வெக்டார். அப்ப இவன் வந்து நான் ஜீரோ வெக்டாரா இருக்கனால நான் ஜீரோ வெக்டார் வந்து ஜீரோக்கு போறதுனால இவனோட டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவா இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரூஃப். ஆனா இதுக்கு லீனியர் அல்ஜிப்ரா தேவைப்படும். சரி, ஓகே. இது புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அழைச்சிட்டோமா? அப்போ பிரச்சனை இல்லைல்ல? சரி, ஓகே. இப்ப தியரம் பார்ப்போம். தியரம் the n solutions f1 f2 dot 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 up to fn of the nth order homogeneous linear differential equation ஸ்டார் என்ன ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? linearly independent on a comma b if and only if w of f1 f2 dot 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 fn of x naught not equal to 0 for some x naught belongs to a comma. ஓகேவா? நம்ம வந்து ஒருவே ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ரான்ஸ்கேன் வந்து நான் ஜீரோவா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணும். போன தீரம் அதான சொல்லிச்சு. ஓகேவா? இந்த தீரம் வந்து
இது லீனியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா ரான்ஸ்கேன் லான் ஜீரோன்னு வந்துடும். ஓகேவா? இதோட கான்ட்ரா காசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஏன்னா பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூன்னு வந்திருக்கு. கான்ட்ரா காசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் ஆஃப் பி. நெகேஷன் ஆஃப் கியூ என்னது? இது சொல்யூஷனா இருக்கணும். இந்த ஹைபோதீசிஸ் வந்து குளோபல் ஹைபோதீசிஸ். ஓகேவா? அது மேல வேணா எழுதிக்கோங்க. இந்த ஹைபோதீசிஸ் அது வந்து சொல்யூஷனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு nth ஆர்டர் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருந்தா மட்டும்தான் இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இல்லனா இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வராது. ஓகேவா? ஏதாச்சும் யாருக்காச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லையா? இன்னொரு சொல்லுமா? அதாவது இந்த F1 F2 Fnலாம் இருக்குல்ல, இவன் வந்து ஏதோ ஒரு nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருந்துச்சுன்னா இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்பதான் இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வரும். இல்லைன்னா ஒரு வே தான் வரும். நம்ம ப்ரூவ் பண்ணோம் தெரியுமா, அந்த ஒரு வே தான் எப்பவுமே வரும். ஓகேவா? ஆனா இந்த இது வந்து எப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த கான்வர்ஸ் எப்ப ட்ரூனா அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் லீனியர் ஓடிக்கு சொல்யூஷனா இருந்தா மட்டும் தான் கான்வர்ஸ் ட்ரூ. நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, அந்த முன்னாடி பார்த்த தீரத்துக்கு கான்வர்ஸ் எப்ப ட்ரூவா இருக்கும்னா அந்த எல்லா F1 F2 இந்த டாட் Fnஸ்லாம் வந்து ஏதோ ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கணும். அப்ப மட்டும்தான் கான்வர்ஸ் வந்து ட்ரூவா இருக்கும். இல்லைன்னா கான்வர்ஸ் வந்து ட்ரூவா இருக்காது. கான்வர்ஸ் ட்ரூவா இருக்காதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் மாட் எக்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஆனா ரான்ஸ்கேன் என்னது? ரான்ஸ்கேன் வந்து உங்களுக்கு ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0 வந்திருக்கும். ஓகேவா? இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு ஏதோ தெரியல மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல அதை வச்சு இன்னும் பெருசா ஒண்ணு சொல்ல முடியும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா வராது. அது இது இந்த தியரத்தை வச்சுதான் இதை கன்க்ளூட் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து சொல்யூஷனா வந்துச்சுன்னா இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். லீனியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஜீரோவா இருக்கணும். ஆனா இவன் வந்து ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0. கரெக்டா? இவன் வந்து ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்ப இதை வச்சும் நீங்க வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஒரு லீனியர் nth ஆர்டர் லீனியர் ஓடிக்கு சொல்யூஷனா இருக்குமா இல்லைன்றது இதை வச்சும் நீங்க வந்து பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த வே தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் ரான்ஸ்கேன் வந்து 0வா வந்துருச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்து ரான்ஸ்கேன் 0வா வந்துச்சுன்னா அந்த n ஃபங்க்ஷனும் ஏதோ ஒரு nth ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஓடிக்கு வந்து சொல்யூஷனா இருக்காது. அது வந்து கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்னும் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கவுண்டர். அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, கான்வர்ஸ் வந்து ட்ரூவா, அந்த நம்ம முன்னாடி பார்த்த தீரத்துக்கு கான்வர்ஸ் ட்ரூவான்றது இதுதான் கவுண்டர். கான்வர்ஸ் வந்து ட்ரூ இல்ல. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மாட் எக்ஸ். ஓகேவா? இதோட டொமைனும் கொடுத்துட்றேன். -1, 1. ஓகேவா? -1, 1. இதுதான் வந்து உங்களுக்கு டொமைன். சோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். ஆனா இதோட ரான்ஸ்கேன் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லிட்டா ரான்ஸ்கேன் வந்து 0வா இருக்காதுன்றது அவசியம் இல்ல. ரான்ஸ்கேன் 0வாவும்
இருக்கலாம். ஓகேவா? அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். அது ஒரு சொல்யூஷனா நீங்க வந்து எல்லாருமே தப்பு எங்க பண்றீங்கன்னா வெறும் ரான்ஸ்கேன் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அவன் சொல்யூஷனா இருப்பானா இல்லையான்றது ஒரு டவுட். அவன் சொல்யூஷனா இருந்தா அடுத்த கதை இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இந்த தீரம் என்ன சொல்லுதாச்சும் புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த இந்த n ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒரு nth ஆர்டர் nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கு. அண்ட் அவன் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கானா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரான்ஸ்கேன் வந்து நான் ஜீரோவா இருக்கும். ஆக்சுவலி ஏதோ ஒரு பாயிண்ட்ல இல்ல, இதுல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது வந்து நான் ஜீரோவா தான் இருக்கும். அது அடுத்த தீரம். ஓகேவா? சரி, இந்த தீரம் எழுதிட்டானா நான் கீழே அழைச்சி போட்டு அடுத்த தீரம் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸ்டார் ஈக்குவேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அந்த முன்னாடி பார்த்தோம்ல, அதான் ஸ்டார் ஈக்குவேஷன். சரி, இப்ப இந்த தீரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு n சொல்யூஷன் வருது. ஓகேவா? இப்ப அந்த n சொல்யூஷனுக்கு நீங்க ரான்ஸ்கேன் எடுக்கும் போது அந்த ரான்ஸ்கேன் எய்தர் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இதுல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் ஒரு அவுட்புட் ஜீரோவா இருக்கும். இல்லனா நெவர் வேனிஷ், இல்லனா நெவர் ஜீரோ. அதாவது இந்த இடத்துல அவன் வந்து எங்கேயுமே ஜீரோ இருக்க மாட்டான். எய்தர் ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரூ அவுட்டா ஜீரோ வரும், இல்லனா எங்கேயுமே ஜீரோ எடுக்காது. ஓகேவா? அது வந்து எதுக்கு தான் பொருந்தும்? ஒரு F1 F2 என்னது சொல்யூஷன்ஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். அதுவும் எதோட சொல்யூஷன்? nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு. நம்ம முன்னாடி ஒரு இது பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப். இதோட ரான்ஸ்கேன் என்னன்னு பார்த்தோம். எக்ஸ் பவர் 4 டொமைன்ல வந்து ஜீரோவா இந்த நான் சொல்லியிருப்பேன், என்னோட டொமைன்ல வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இவன் ரெண்டும் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஓடிக்கு சொல்யூஷனா இருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 4 வந்து ஜீரோல மட்டும்தான் ஜீரோ எடுக்கும், மித்த இடத்துல ஜீரோ இருக்காது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கேன் தீரம் படி, எய்தர் எடுத்தா ஹோலா ஜீரோ எடுக்கணும், இல்லைன்னா ஜீரோவே எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இவன் இவன் ஜீரோ எடுத்திருந்தா ஹோலா ஜீரோ எடுத்துருக்கணும், இல்லைன்னா ஜீரோ எடுத்திருக்க கூடாது. சப்போஸ் என்னோட இன்டர்வல்ல ஜீரோ இருக்குன்னா அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஓடிக்கு சொல்யூஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஓடிக்கு சொல்யூஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது வந்து இதை வச்சுதான் சொன்னேன். ஏன்னா இந்த ரான்ஸ்கேன் வந்து ஜீரோல ஜீரோ எடுக்கும், ஆனா மத்த பாயிண்ட்ல ஜீரோ இல்ல. என்னோட டொமைன்ல ஜீரோ இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும், இங்க
ஒரு பாயிண்ட்ல 0 எடுக்கும், மீதி இடத்துல நான் ஜீரோவா இருக்கும். ஆனா எனக்கு என்ன இருக்கணும், எடுத்தா ஒரேடியா 0 எடுக்கணும், இல்லைன்னா 0வே எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் எனக்கு ரான்ஸ்கேனு. அப்ப அந்த இது வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப என்னால என்ன சொல்ல முடியும், இந்த ரெண்டும் ஏதோ ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஹோமோஜீனியஸ் ஓடிக்கு சொல்யூஷனா இருக்காது. அதுதான் கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தியரத்தை வச்சு இதெல்லாம் கூட கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் ஆன்லைன்ல சொல்லுங்க. இப்போ 0 இன்டர்வல்ல இல்லைன்னா தான் நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியும். 0 இன்டர்வல்ல இருந்துச்சுன்னா நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியும். சாரி. சோ இன் கேஸ் 0 இல்லைன்னா என்னால ஒன்னும் கன்க்ளூட் பண்ண முடியும், ஒன்னும் கன்க்ளூட் பண்ண முடியாது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எதர் எடுத்தா ஐடென்டிக்கலி 0வா இருக்கும், இல்ல நெவர் 0வா இருக்கும். அப்ப 0 என் இன்டர்வல்ல இல்லைன்னா இவன் வந்து ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0வே கிடையாது. அப்ப என்னால வந்து இவன் சொல்யூஷனா இருப்பானா இல்லையான்னா என்னால சொல்ல முடியாது. 0 இருந்துச்சுன்னா இது சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க கேளுங்க. எக்ஸ் பவர் என்னன்ற டேர்ம் மட்டும் ஆக்சுவலி இங்க ரான்ஸ்கேன் வந்து ஒரு பாயிண்ட்ல 0 எடுத்து இன்னொரு பாயிண்ட்ல நான் 0 எடுத்தாலே அந்த மாதிரி வராதுன்னு. நீங்க எக்ஸ்பவர் என்னன்றது நீங்க சொல்றீங்க, நைஸ் தான். ஆனா இதை வச்சு அதுவே கன்க்ளூட் பண்ணிடலாம். இங்க வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல 0 எடுத்து என்னோட டொமைன்ல இந்த மாதிரி இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட்ல 0 எடுத்து இன்னொரு பாயிண்ட்ல நான் 0 எடுக்குதுன்னா அப்ப வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அந்த nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் எந்த nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷனா வராது. அது உங்களால கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? அது தெரியாது, ஏன்னா ரிமூவ் 0 இது பண்ணீங்கன்னா அப்ப வந்து இந்த தீரத்துக்கு கான்ட்ராடிக்ட் ஆகாது. இது வந்து சப்போஸ் இது வந்து சொல்யூஷனா இருந்துச்சுன்னா இந்த தீரத்துக்கு கான்ட்ராடிக்ட் ஆயிடும். ஏன்னா இது ஒரு பாயிண்ட்ல மட்டும் 0 எடுத்து மீதி இடத்துல நான் 0வா இருக்கும். அதனால இருக்காதுன்னு நான் கிளைம் பண்றேன். 0 இல்லைன்னா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான், என்னால அது மட்டும் தான் சொல்ல முடியும். அவன் சொல்யூஷனா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது எனக்கு தெரியாது. நீங்க அதை வச்சு டக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இவன் இந்த ரான்ஸ்கேன் வந்து வேனிஷே ஆகல அப்படின்னா இவன் சொல்யூஷனா இருப்பானா, இல்லைன்னா ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0 அப்பனா சொல்யூஷனா இருப்பானா தெரியாது. பதில் தெரியாது, அவ்வளவுதான். ஓகேவா சார்? இப்போ அந்த எக்ஸ் பவர் 4 வந்து அந்த இன்டர்வல்ல 0 எடுக்குது அப்படின்னா அந்த ரான்ஸ்கேனை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லலாமா சார்? அது சொல்ல முடியாது. நீங்க அதான பார்த்தோம், அது வந்து இது வந்து சொல்யூஷனா இல்ல மீன்ஸ். உங்க கேள்வி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி கேள்வி கேளுங்க சார். இந்த எக்ஸ் பவர் 4 சொன்னீங்க, அந்த எக்ஸ் பவர் 4 வந்து அந்த இன்டர்வல்ல 0 எடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய ரான்ஸ்கேனை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஏதோ ஒரு இடத்துல நான் 0வா இருந்துச்சு வேணாதான் நீங்க இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். ஓகேவா? அது மட்டும் தான் உங்களால சொல்ல முடியும். ஓகேவா? ஓகேப்பா, சரி. இப்ப இதோட வந்து என்ன ஆகுதுன்னா ஹோமோஜீனியஸ் பார்ட்டோடைய ஜெனரல் தியரி முடியுது இதோட. இப்ப அடுத்த பார்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும், நான் ஹோமோஜீனியஸ் பார்ட் பார்க்கணும். ஓகேவா? சரி.